வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஃபைனல் போக போகுது யாரு? ஆர்சிபியா அல்லது பஞ்சாப் கிங்ஸா? பொறுத்திருந்து பார்ப்போம். முலான்பூரில் இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஆல்ரெடி பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் இதில் ஆல்ரெடி முலான்பூரில் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் ஆர்சிபி தான் ஜெயித்தாங்க. அதே மாதிரி பிரியான்ஸ் ஆர்யா இதில் 100 அடிச்சிருக்காரு. பட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த கிரவுண்ட் அந்தளவு சாதகமாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆல்ரெடி ஒரு மேட்ச் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க முலான்பூரில். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டாஸை வின் பண்ணி பவுலிங்கோ பேட்டிங் எடுத்தாலும் 170 180 தான் அடிக்க முடியும் இந்த கிரவுண்டில். எஸ், ஒரு 3 மேட்ச் 200+ அடிச்சிருக்காங்க. பட் பெரும்பாலும் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 180 தான் 170 தான் வருது. அதனால் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறதுக்கு பதிலாக பவுலிங் போகலான்னு என்னோட கருத்து. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால், ஷியாஸ் சர்மா, ரொமேரே செப்பர்ட் அண்ட் குர்னால் பாண்டியா. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்காக இருக்கணும், மார்க்கோ யான்சன், கெமில் ஜெயின்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஹி செகல் வந்துடுவான்னு சொல்லி சொன்னாங்க. ஹர்பீட் பிரார் இருக்கார், வைசாக் விஜயகுமார்ன்ட்டு ஒரு கன் பவுலிங் இருக்காங்க. பட் பேட்டிங்கில் ஆர்சிபியோட பஞ்சாப் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க எனக்கு என்னமோ தோணுது. எஸ், போன மேட்ச் ஜித்தேஷ் சர்மா அடித்தார், மயங்க் அகர்வால் அடித்தார். இருந்தாலும் அவங்க இந்த சீசன்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுறாங்க பஞ்சாப். பிரப்சிங்கனாக இருக்கட்டும், பிரியான்ஸ் ஆர்யா, ஒன்டவுன் பார்த்தீங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ் வராரு, டூடன் ஸ்ரேயஸ் ஐயர், நேஹல் வதேரா, சசாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோன்ஸ்னு ஒரு படையே இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆர்சிபி எஸ், கிங் கோலி இருக்காரு, ஃபில் சால்ட் இருக்காரு, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் அந்தளவு ஃபார்மில் இருக்காரா? இல்லை. மயங்க் அகர்வால் ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்காரு. ஜித்தேஷ் சர்மா போன மேட்ச் ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. ரொமேரே செப்பர்டு அண்ட் குர்னால் பாண்டியா. பேட்டிங் லைனை பார்க்குறப்ப பஞ்சாப் கிங் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுறாங்கங்க. ஆல்ரெடி பிரியான்ஸ் ஆர்யா ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஏர்செல்வுட் அடிக்கிற லென்த்தை அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் ஆடினார்னா ஈஸியாக அவர் ஆடுவார். பிரப்சிங் கடந்த மேட்ச் மட்டும் தான் கரெக்டாக ஆடல, மற்றபடி அவர் ஒரு 30+ அடிச்சுட்டு தான் இருக்கார். அதே மாதிரி ஒன்டவுன் ஜோஷ் இங்கிலீஷ் சொல்ல தேவையே இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் பவர் பிளேக்குள்ளே விக்கெட் விழுந்தால் ஜோஷ் இங்கிலீஷ் வராரு. பவர் பிளேக்கு மேலே போனால் ஸ்ரேயஸ் ஐயர். அந்த மும்பை மேட்ச்சை இவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க, வில் ஜாக்ஸ் அனுப்புகிற மாதிரி. ஃபினிஷிங் பண்ண மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்காரு. இங்கிட்டு ரொமேரே செப்பர்ட் அந்தளவுக்கு அவர் பேட்டிங் கிடைக்கலங்க. அவர் பேட்டிங் டெஸ்ட் செய்யப்படுமான்னு தெரில. யூஹி செயால் அவர் தாங்க இங்கே பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கொல்கத்தாவில் நான் அந்த மேட்ச் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் 110 நம்ம அடிப்பாங்க. பட் கேகேஆரை 80லேயே சுட்டிடுவாங்க. யூஹி செகல் இங்கே பெஸ்ட்டாக பவுலிங் போடுவார். அவரும் வந்திருக்காரு. இங்கிட்ட ஏர்செல்வுட் வந்திருக்காரு. 2 பேர் தான் பவுலரில் பார்த்தீங்கன்னா ஏர்செல்வுட், புவனேஸ்வர் குமார், இங்கிட்ட ஹர்தீப் சிங், யூஹி செகல். எஸ், ஹர்பீட் பிரார் நல்லா தான் போடுறாரு. பட் குர்னால் பாண்டியா போன மேட்ச் இம்பேக்ட் பண்ணல. இந்த மேட்ச் இம்பேக்ட் பண்ணுவாரான்னு தெரில. என்னை பொறுத்தவரை பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். தேங்க்யூ.